ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு செனிச்சாக்கி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு படத்தை தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. இந்த படத்துல அமெரிக்கால இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் சான் பிரான்சிஸ்கோலையும் சானிட்ரைஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வருது. இந்த அளவுக்கு பயங்கரமான நிலநடுக்கம் இது வரைக்கும் வேர்ல்டுல வந்ததே இல்லை. அப்படி ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வருது. இந்த நிலநடுக்கத்தினால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன ஆனாங்க, அவங்களால தப்பிக்க முடிஞ்சதா இல்லையா, அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம படத்தோட ஹீரோக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு அந்த நிலநடுக்கம் வர ஊர்ல மாட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அவர் பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா, காப்பாத்துறதுக்காக என்னென்னலாம் பண்ணாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, கடைசியில அவங்க பொண்ணு என்ன ஆனாங்க அப்படிங்கறதையும் பயங்கரமா த்ரில்லிங்கா காமிச்சிருப்பாங்க. நம்மள ஒரு நிமிஷம் கூட அந்த படத்துல இருந்து டைவர்ட் ஆக முடியாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. அப்படி இது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015ல ரிலீஸ் ஆன சானிட்ரைஸ். இன்ட்ரோவே இவ்வளவு பயங்கரமா இருக்கு, அப்ப படம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். படத்துக்குள்ள போகலாமா? இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல ஒரு அமைதியான மலை, அந்த மவுண்டைன்ல ரோட்ல ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா. கார்ல ஃபுல்லா மியூசிக் போட்டுட்டு அந்த பொண்ணு ஜாலியா மியூசிக்க கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு குட்டி கல்லு வந்து அவளோட காரோட விண்ட்ஷீல்டுல விழுகுது. அது என்ன அப்படிங்கறத அவ ரியலைஸ் பண்றதுக்குள்ள அந்த மலையோட ரைட் சைட்ல இருந்து அந்த மலை சரிய ஆரம்பிக்குது. வித்தின் அ செகண்ட் அந்த மலை ஃபுல்லா சரிஞ்சு இவளோட காரை அப்படியே பள்ளத்துல தள்ளி விட்டுருது. கார் பள்ளத்துல விழுந்ததும் அவ டக்குன்னு எமர்ஜென்சி நம்பரை கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுறா. இப்போ நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ மாசா என்ட்ரி கொடுக்கறாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம்ல இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ அவரோட டீமையும் மீடியாவையும் கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்றதுக்காக போறாங்க. ஸ்பாட்டை ரீச் பண்ணதும் அந்த காரை பாக்குறாங்க. ஆனா அந்த காரு ஒரு பள்ளத்துல தொங்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் அசைஞ்சாலும் அந்த காரு பள்ளத்துக்குள்ள ஃபுல்லா விழுந்துரும். அந்த பொண்ணை காப்பாத்தவே முடியாது. இப்ப நம்ம ரெஸ்கியூ டீம்ல இருந்து ஒரு ஆளு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹெலிகாப்டர்ல இருந்து ரோப்ல இறங்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட போனதும் அந்த பொண்ணு பயத்துல கத்திட்டு அசைய ஆரம்பிச்சிடறா. அவ அசைய அசைய அந்த கார் வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அவங்க அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணியே ஆகணும் இல்லையா? போன ரெஸ்கியூவரும் அந்த காரோட பாட்டம்ல மாட்டிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணையும் காப்பாத்தணும், அந்த ரெஸ்கியூ பண்ண போன ஆளையும் காப்பாத்தணும். இந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ மாசா இறங்குறாரு. நம்ம ஹீரோவும் ரோப்ல இறங்கி அந்த பொண்ணையும் பக்கத்துல இருந்த ஆல்ரெடி போன ரெஸ்கியூவரையும் காப்பாத்திடுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா இந்த எர்த்குவேக் பத்தி தான் ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவர் கிளாஸ்ல பூமிக்கு அடியில டெக்டானிக் பிளேட் ஒன்னு இருக்கு. அந்த பிளேட் வந்து மூவ் ஆச்சுன்னா பூமியில எர்த்குவேக் வரும். இது வந்து லாஸ்டா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எர்த்குவேக் வரவே இல்லை. ஆனா இப்போ இன்னுமே அந்த எர்த்குவேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கலிபோர்னியால அப்படின்னு சொல்லி அவர் கிளாஸ டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. கிளாஸ் முடிஞ்சதும் அந்த ப்ரொஃபஸரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு பார்க். இப்போ பார்க் வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் கிட்ட நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னன்னா பக்கத்துல ஒரு டேம்ல எர்த்குவேக்கான சிம்டம்ஸ் இருக்கு. சோ நான் அங்க போய் செக் பண்ண அப்படின்னா அங்க எர்த்குவேக்க பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இந்த ப்ரொஃபசர் சரி நானும் வர, 2 பேருமே போய் செக் பண்ணலாம். கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு போன் வருது. போன்ல அவங்க பொண்ணு பேசுறாங்க. நான் ஒரு சில திங்ஸ் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு அதை திருப்பி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு சொல்றா. ஹீரோவும் சரி நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் டிவோர்ஸ் நோட்டீஸ். அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. கூடயே அவனோட பொண்ணோட போட்டோ இருக்கு. அதுல 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் நம்ம ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீன் நம்ம ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் அண்ட் பார்க் 2 பேரும் ஒரு டேமுக்கு போனாங்க இல்லையா? அவங்க அந்த டேம்ல போய் செக் பண்ணும்போது அங்க ரொம்பவே அப்நார்மலா இருக்கு. திடீர்னு அந்த இடமே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. நிலநடுக்கம் வந்துருச்சு. இப்ப நம்ம ப்ரொஃபஸரும் பார்க்கும் கீழே இறங்கி வேகமா தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கத பார்க் பாக்குறாரு. அந்த பொண்ணையும் தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். பார்த்தா அவன் ஓடி போயிட்டு இருக்கும் போதே அந்த இடம் அப்படியே கிராக் விட ஆரம்பிச்சு பெரிய பள்ளமே வந்துருச்சு. ஆனா நம்ம பார்க் அந்த பொண்ணை டக்குன்னு அந்த சைடு தூக்கி போட்டுட்டு
அவன் மட்டும் கீழே விழுந்துடுறான். அந்த ப்ரொஃபசர் பார்க்க காப்பாத்துறதுக்காக வராரு. பார்க்க வேணாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த டேம் ஃபுல்லா உடைஞ்சு தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இத பார்த்த ப்ரொஃபசர் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு. அவர் அதை மட்டும் இல்லாம பார்க்க நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவர் பொண்ணு சொன்ன மாதிரி பொண்ணோட சைக்கிள் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் பொண்ணை பாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காரு. அவர் பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வேற ஒருத்தவரை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. அவர் பேரு டேனியல். சோ டேனியல் ஹீரோவோட ஒய்ஃப் அவங்க பொண்ணு எல்லாமே ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்கு தான் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ போய் திங்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அப்போ அவரோட ஒய்ஃப் ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதை நம்ம ஹீரோ கேட்காம அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்துடுவாரு. இப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணும் அவளோட ஸ்டெப் ஃபாதர் டேனியலோட ஆபீஸர் பாக்குறதுக்காக போவாங்க. அங்க போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட பொண்ணு ஒருத்தவரை மீட் பண்றா. அவன் பேரு பென். அவனையும் அவன் தம்பியையும் நம்ம ஹீரோவோட பொண்ணு மீட் பண்ணுவா. பென்னுக்கு நம்ம ஹீரோவோட பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போயிடும். அவன் இவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ப்ரொஃபசர் இந்த சைக்ளோனை பத்தி பேசிட்டு இருப்பாரு. இது ரொம்பவே ஆபத்தானது. இதுல எந்தெந்த ஏரியாலாம் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கறத அவரு அனலைஸ் பண்ணிடுவாரு. இதை எப்படியாவது கண்டிப்பா பிரஸுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டு இருப்பாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட ஒய்ஃப காமிப்பாங்க. ஹீரோவோட ஒய்ஃப் டேனியல் இருக்காங்க இல்லையா, அவனோட சிஸ்டரை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. சோ டேனியலோட சிஸ்டர் நீங்க உங்க பாஸ்ட் லைஃப்ல டிவோர்ஸ் பண்ணீங்க, உங்க பொண்ணு எப்படி இறந்து போனாங்கன்னு அவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு கால் வருது. போனை எடுத்தா நம்ம ஹீரோ தான் பேசுறாரு. அவரு இந்த மாதிரி நான் வந்தப்போ நீ ஏதோ பேச ட்ரை பண்ண, பட் நான் தான் உங்ககிட்ட பேசாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் பேசிட்டு இருக்கும் போதே அங்க நிலநடுக்கம் வர ஆரம்பிக்குது. டேபிள் எல்லாம் ஷேக் ஆகுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கால்ல நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, டேபிள் எல்லாம் ஷேக் ஆகிட்டு இருக்குன்னு. நம்ம ஹீரோ ஆல்ரெடி ரெஸ்கியூ டீம்ல இருக்கிறதுனால அவருக்கு அந்த இடத்துல பயங்கரமா நிலநடுக்கம் வரப்போகுதுங்கிற விஷயம் முன்னாடியே தெரியும். அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இப்ப இருக்க ஹோட்டலோட டாப்புக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோயினும் எதை பத்தியும் யோசிக்காம வேகமா மேல போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் இங்க இருந்து கீழே தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் மேல ஏறிட்டு இருந்தாங்க. இதே நிலநடுக்கம் நம்ம டேனியலோட ஆபீஸ்லயும் வருது. நம்ம டேனியலோட ஆபீஸ்ல தானே நம்ம ஹீரோவோட பொண்ணும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கார்ல ஏறி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல நிலநடுக்கம் வருது. பக்கத்துல பார்க் பண்ணியிருந்த கார் எல்லாமே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இத பார்த்த உடனே அவங்க பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டேனியல் அவரோட டிரைவர் கிட்ட வேகமா இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க டிரைவர் வேகமா காரை வெளியில எடுக்கிறதுக்குள்ளயும் அந்த இடத்துல கிராக் வர ஆரம்பிக்குது. அந்த கிராக் உள்ள அப்படியே அந்த கார் போயிடுது. அந்த கார் கீழே விழுந்ததும் அந்த கார் மேல ஒரு பெரிய தூண் விழுகுது. அந்த டிரைவர் அந்த ஸ்பாட்லயே அவுட். வேகமா டேனியல் காரை விட்டு இறங்கி ஓடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க பொண்ணு இறங்க முடியல. பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்ணோட கால் அவங்க டிரைவரோட சீட்டுக்கு அடியில மாட்டிட்டு இருக்கும். அவளால அந்த இடத்துல இருந்து அசையவே முடியாது. நம்ம டேனியல் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்றாரு. எல்லாத்தையும் திறக்க ட்ரை பண்றாரு, காரை இழுக்கிறாரு. ஆனா அவரால் முடியவே இல்லை. ஒரு பாயிண்ட்ல இங்க டைம் வேஸ்ட் பண்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, நீ இங்கேயே இரு, நான் வெளியில போய் யாரையாவது கூட்டிட்டு வரேன் ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லி அவர் வேகமா வெளியில போறாரு. வெளியில போய் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, கீழே கார் பேஸ்மெண்ட்ல மாட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படின்னு கத்துக்கிட்டே இருப்பாரு. பெரிய தூண் ஒண்ணு கல் எல்லாமே ஒரு மனுஷன் மேல விழுந்து அந்த மனுஷன் அப்படியே நசுங்கி நொறுங்கி போற மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்த அந்த டேனியல் பாக்குறாரு. அதை பார்த்தோன்னே அவர் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அவர் மைண்ட் எதுவுமே ஒர்க் ஆகல. இந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. ஹீரோவோட பொண்ணு எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை அங்கே விட்டுட்டு அவர் மட்டும் ஓடிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இருந்த ஹோட்டலோட டாப்புக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹெலிகாப்டர்ல ஹீரோவும் வந்துட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு வழியா ஹீரோயினை பார்த்துட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒண்ணு தூக்கி போட்டு அது மேல ஹீரோயினை ஏற சொல்றாரு. அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பில்டிங் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நொறுங்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த பில்டிங் ஃபுல்லாவே இடிஞ்சு விழுந்துருது. ஹீரோ மெதுவா அந்த ஊஞ்சலையும் தூக்கிட்டாரு. ஆனா பார்த்தா அந்த ஊஞ்சல்ல ஹீரோயின் இல்ல. அவரு ஷாக் ஆகி எட்டி பார்க்கும் போது அந்த ஹீரோயின் எப்படியோ அந்த ஊஞ்சலோட கடைசி எண்டுல தொங்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அதுல ஏறி ஹெலிகாப்டருக்குள்ள
ஹெலிகாப்டருக்குள்ள வந்துருவாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹெலிகாப்டருக்குள்ள இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட பொண்ணு கார்ல மாட்டிட்டு இருக்கத காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி காருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னால தப்பிக்கவே முடியல அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, நீ எப்படியாவது தப்பிச்சு அந்த ஏரியால இருக்க உயரமான பில்டிங்க்கு வந்துட்டு நான் அங்க இருந்து உன்னை ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யார் பாக்குறான்னா நம்ம ஹீரோயின் மேல இம்ப்ரெஸ் ஆனார்ல பென், அவரும் அவரோட தம்பியும் இதை கவனிக்கிறாங்க. சரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பென்னும் அவரோட தம்பியும் வேகமா போறாங்க. போய் அந்த காருக்குள்ள மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட பொண்ணை ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களால அந்த காரை தூக்கவே முடியல. அப்ப அவங்க இன்டெலிஜென்ட்டா கார் டயர் பஞ்சரானா ஜாக் வச்சு மாத்துவாங்க இல்லையா, அந்த ஜாக்கை வச்சு அந்த காரை லைட்டா லிஃப்ட் பண்றாங்க. அப்புறம் டயர்லாம் பஞ்சர் பண்றாங்க. எதோ பண்ணி ஒரு வழியா நம்ம ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ப்ரொஃபசர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலநடுக்கம் எவ்வளவு கொடுமையானது, இதோட தாக்குதல்லாம் எப்படி இருக்கும், இதனால ஒரு சுனாமியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதுக்காக ஒரு சில சேனல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட பொண்ணு பென் அண்ட் பென்னோட தம்பி 3 பேரும் சேஃபா ஒரு இடத்துல இருக்காங்க. அங்க இருந்து ஹீரோவோட பொண்ணு ஹீரோக்கு கால் பண்றா. இந்த மாதிரி நான் சேஃபா இருக்கேன், பட் என்னை அந்த டேனியல் விட்டுட்டே போயிட்டாரு, அவர் என்னை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கல அப்படிங்கறத ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. இத ஹீரோவோட ஒய்ஃபும் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க இத நினைச்சு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அவர் பொண்ணு கிட்ட சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பக்கத்துல இருக்க உயரமான பில்டிங்க்கு வந்துடு, நான் அங்க இருந்து உன்னை பாத்துக்கிறேன் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. நம்ம ஹீரோவோட ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா திடீர்னு கண்ட்ரோலே இல்லாம போயிடுது. அது டாப்ல டேமேஜ் ஆயிடுது. அதனால சுத்தமா கண்ட்ரோல் இல்லாம ஆயிடுது. ஹீரோ எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த ஹெலிகாப்டரை எங்கேயாவது சேஃபா லேண்ட் பண்ணலாம் ட்ரை பண்றாரு. ஒரு வழியா ரொம்ப போராடி அதை ஒரு ஷாப் குள்ள லேண்ட் பண்ணிடுறாரு. ஹெலிகாப்டர்ல இருந்து ஹீரோவும் ஹீரோவோட ஒய்ஃபும் இறங்கிடுறாங்க. சரி இப்ப அடுத்து நம்ம எப்படி அங்க போறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அங்க இருந்த நிலநடுக்கத்தை சாதகமா பயன்படுத்தி ஒரு சில கொள்ளைக்காரவங்க திருடுங்க அங்க இருந்த ஷாப்ல இருந்து ஒரு சில டிவி பொருள் எல்லாம் திருடிட்டு எடுத்துட்டு போறதுக்காக ஒரு காரை ரெடியா வச்சிருக்காங்க. அந்த கார் ரெடியா அங்க இருக்கிறதுனால ஹீரோ என்ன பண்றாரு, பேசாம நம்ம ஏன் இந்த கார்ல ஏறி ஸ்பீடா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ அந்த காரை எடுக்க போகும்போது அந்த கொள்ளைக்காரவங்க கண்ணுல மாட்டிடுறாரு. அந்த கொள்ளைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் தலையில கண்ணை வச்சுட்டு நானே ஒரு பெரிய திருட, நீ என்கிட்ட இருந்து திருட பாக்குறியா அப்படின்னு சொல்லி டயலாக் எல்லாம் பேசுறாங்க. நம்ம ஹீரோ இருக்க கடுப்புக்கு அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அந்த காரை ஈஸியா எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல ஒரு வயசான கப்பிள்ஸ் நின்னுட்டு இருக்காங்க லிப்ட் கேட்டுட்டு. ஹீரோ இருக்க அவசரத்துல அவங்களுக்கு எல்லாம் லிப்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதை கிராஸ் பண்ணி போயிடுறாரு. போனா ஒரு பாயிண்ட்ல ரோடு ஃபுல்லா உடைஞ்சிருக்கு. இது எதுன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நம்ம பார்க் விழுந்து செத்து போவார் இல்லையா, பார்க் இருந்த இடமே அந்த டேமே உடைஞ்சு தண்ணிக்குள்ள போகும் இல்லையா, அந்த இடம் தான் இந்த இடம். சோ இதை கிராஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திரும்பி அந்த ரோடு வழியாவே வர ஆரம்பிக்கிறாங்க. வரும்போது அந்த வயசான கப்பிள்ஸ் நின்னாங்க இல்லையா, அவங்களை பாக்குறாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த ரோடு இப்படி உடைஞ்சு கிடக்கே, இதை எப்படி போகிறது அப்படின்னு கேட்கும் போது, அப்படி போகணும்னா இதை சுத்தி தான் போகணும், அது இன்னும் 90 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல ஆகும் அப்படின்னு அந்த வயசானவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அந்த வயசானவர் ஒரு தொப்பி போட்டிருக்காரு. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஏர்போர்ஸ் சிம்பிள் இருக்கு. சோ நீங்க ஏர்போர்ஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த வயசானவரும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சு இங்க எங்கேயாவது பிளைன் இல்ல ஹெலிகாப்டர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த வயசானவர் நான் வேலை பார்க்குற இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னதும் இவங்க எல்லாருமே கார்ல கிளம்பி அந்த வயசானவர் வேலை பார்க்குற இடத்தை ரீச் பண்ணிடுறாங்க. ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அங்க ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, வேகமா அவரும் அவர் ஒய்ஃபும் அந்த ஹெலிகாப்டருக்குள்ள ஏறிட்டு அந்த ஹெலிகாப்டரை எடுக்கும் போது ஹீரோயினை பார்த்து, நம்ம இன்னொரு பொண்ணோட சாவுக்கு நான் தான் காரணமாயிட்டேன், நான் அவளை காப்பாத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல, என்னைய மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினும் ஃபீல் ஆகி, இல்ல உங்களால முடியலன்னா அது யாராலையுமே முடிஞ்சிருக்காது, அவளோட விதி அப்படிதான் போல இருக்கு, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு 2 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர்ல கிளம்புறாங்க. கிளம்பி அந்த ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா கீழே ஒவ்வொரு இடமும் அப்படி கண்ணு முன்னாடி அழியறத அவ்வளவு தத்ரூபமா அவ்வளவு இமோஷனலா காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பில்டிங்கும் இடிஞ்சு விழுகிறது, சில பில்டிங் பர்ஸ்ட் அவுட் ஆகுறது, அண்ட் ஒரு சில இடத்துல தீப்பிடிச்சு எரியிறது, அந்த இடமே அப்படியே நாசமாகிறது அவ்வளவு பியூரா காமிச்சிருப்பாங்க. இதை ஹெலிகாப்டர்ல இருந்து பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோ எங்கேயாவது சேஃபா லேண்ட் ஆக முடியுமான்னு பார்க்கும்போது அங்க இருக்க ஏர்போர்ட் எல்லாமே சதஞ்சிருக்கு. அவரால் எங்கேயுமே லேண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பாராஷூட் எடுத்துட்டு நம்ம குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு குதிக்கிறதெல்லாம் தெரியாது இல்லையா, அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனா ஹீரோ அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பத்திரமா 2 பேரும் ஒரு இடத்துல பாராஷூட்ல இருந்து லேண்ட் ஆயிடுறாங்க. லேண்ட் ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாரும்
எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாரு. சேஃபான ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல நீங்க போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது, இந்த இடம் வந்து ரொம்பவே சேஃபா இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லி நிறைய பேரை அங்க இருந்து காப்பாத்துறாரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு பென் அண்ட் பென்னோட தம்பியை காமிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பில்டிங் ஷேக் ஆக அந்த பில்டிங்ல இருக்க கிளாஸ் பீசஸ் எல்லாமே உடைஞ்சு அது வந்து கீழே விழுக ஆரம்பிக்குது. அதுல நம்ம பென்னோட கால்லயும் கிளாஸ் பீசஸ் வந்து விழுந்துடுது. அவனால நடக்க முடியாம போயிடுது ஒரு கட்டத்துல. அப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி காலை நல்லா கட்டி அவனை கூட்டு போய் சேஃபா ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருக்க ஒரு போட் எடுத்து பேசாம தண்ணியில தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. நம்ம ஹீரோவோட ஒய்ஃபையும் போட்ல ஏத்திட்டு அவர் ஸ்பீடா போட்ல போயிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா பயங்கரமான ஒரு அலை சுனாமி வந்து ஆப்போசிட்ல தெரியுது. அந்த அலைய பார்த்த உடனே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அந்த அலைய கிராஸ் பண்ணிட்டா எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஹீரோ வந்து போட்டை இன்னும் ஃபாஸ்டா ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த அலைய எப்படியாவது கிராஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது அடுத்த ட்விஸ்ட் அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷிப், பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் வச்சிருக்க ஷிப் வந்து அவங்க போட்டுக்கு நேரா வருது. அதை பார்த்ததும் ஹீரோக்கு அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. இருந்தாலும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக இன்னும் ஃபாஸ்டா எப்படியாவது அந்த ஷிப்பை கிராஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஷிப்பை கிராஸ் பண்ணி போறாங்க. பெரிய கண்டெய்னர் ஷிப், அந்த ஷிப்ல இருந்து அந்த கண்டெய்னர் டம்மு டம்முன்னு விழுகிறது, இதெல்லாம் இவ்வளவு எக்ஸாக்டா இந்த மூவில மட்டும் தான் பார்க்க முடியும். அவ்வளவு சூப்பரா அந்த மூவில காமிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இதோட அடிஷனலா அந்த அலைய பார்த்து ஒரு சில மக்கள் பயப்படுறது, ஒரு வயசான கப்பிள்ஸ் வந்து ஓகே இதுதான் நம்மளோட எண்டு, நம்ம சாக போறோம் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அவங்களுக்குள்ள அந்த லவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தத்ரூபமா இன்னும் அழகாவே காமிச்சிருந்தாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட பொண்ணு பென் அண்ட் பென்னோட தம்பி 3 பேருமே அவங்க வர வேண்டிய உயரமான பில்டிங்க்கு வந்துட்டாங்க. இப்போ அதுல இதுக்கு மேல ஏற முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வருது. எதனால அப்படின்னா ஒரு சில பொருளால பிளாக் ஆயிடுக்கு. அதனால அவங்களால இதுக்கு மேல போக முடியல. அப்ப அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல நின்னு பாத்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஒய்ஃபும் வந்துடுறாங்க. இந்த பொண்ணு அதை பாத்துடுறா. பார்த்ததும் அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றா, அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு முயற்சி பண்றா. ஆனா இடையில கிளாஸ் இருக்கிறதுனால அவளால கூப்பிட முடியல. அவ பேசுறது எதுவுமே வெளியில கேட்கல. அப்போ ஹீரோயினோட பொண்ணு ஒரு ஃபயர் இன்ஜின்ல இருந்து ஒரு சில பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அதுல லேசர் லைட் இருக்கும். அந்த லேசர் லைட்டை வச்சு அவங்கள வந்து பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பென்னோட தம்பி கிட்ட சொல்றாங்க. பென்னோட தம்பியும் அந்த லைட் எடுத்து அடிச்சதும் ஹீரோ வந்து அவரோட பொண்ணை பாக்குறாரு. இப்போ பாத்தீங்கன்னா சடனா ஒரு பெரிய அலை வந்து அந்த பில்டிங்ல அடிக்குது. அந்த பில்டிங்ல அலை வந்து அடிச்சதும் ஃபுல்லா தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருது. ஃபுல்லா தண்ணி வந்ததுனால ஹீரோவோட பொண்ணும் பென்னோட தம்பி 3 பேருமே செப்பரேட் ஆயிடுறாங்க. ஹீரோ பொண்ணு ஒரு சைடுல இருக்கா, பென்னோட தம்பியும் ஒரு சைடுல இருக்கா. ஹீரோவோட பொண்ணு தண்ணிக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோவை என்ன பண்றாரு, டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு அவங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக போறாரு. அவர் போய் ரொம்ப முயற்சி பண்றாரு. அவருக்கும் அவரோட பொண்ணுக்கும் ஒரு கிளாஸ் வந்து தடையா இருக்கு. அந்த கிளாஸை தாண்டி அவரால் அவர் பொண்ணை காப்பாற்ற முடியல. அவங்க பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தண்ணிக்குள்ள மூழ்கிறத பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த ஃப்ளோர் வரைக்கும் டாப் வரைக்கும் தண்ணி வருது. அவங்க பொண்ணு முகம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள போறத அவர் வந்து பாக்குறாரு. அவர் ரொம்பவே முயற்சி பண்றாரு அந்த கிளாஸை பிரேக் பண்றதுக்கு, அவரால் முடியவே இல்லை. இப்போ ஹீரோ வந்துட்டு அவரோட பொண்ணை தூக்கிடுவாரு. ஆனா அந்த பொண்ணு ஃபுல்லா தண்ணியில மூழ்கி இருந்ததுனால அவ வந்து ரியாக்ஷனே இல்லாம இருப்பா. இதை பார்த்துட்டு பென் என்ன பண்றான், அவனுக்கு கையில கிடைக்கிற கம்பி எல்லாம் எடுத்து அந்த கிளாஸை பிரேக் பண்றதுக்காக ட்ரை பண்றான். அது வந்து பில்டிங் கட்டுற கிளாஸ் இல்லையா, அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. அது உடையவே இல்லை. இருந்தாலும் பென் வந்து அதை அடிச்சு உடைக்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்றான். இதை நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வெளியில போட்ல இருந்து பாக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, போட்டை அப்படியே திருப்பி மாசா வந்து அந்த போட்ல அந்த கிளாஸ் இடிப்பாங்க பாருங்க. அந்த கிளாஸ் எல்லாமே அப்படியே பிரேக் ஆகும். அந்த சீனு அவ்வளவு மாசா இருக்கும். இப்போ ஒரு வழியா ஹீரோவோட பொண்ணை தூக்கிட்டு ஹீரோ பென்னோட தம்பி எல்லாருமே அந்த போட்ல வந்து ஏறிடுவாங்க. அந்த போட்ல ஏறி அந்த போட்டை திருப்பும் போது அவங்க இருந்த மொத்த பில்டிங்கும் அப்படியே இடிஞ்சு டெஸ்ட்ராய் ஆகி அந்த தண்ணிக்குள்ள விழுகும் பாருங்க. அந்த சீன் எல்லாம் பயங்கர மாஸ். அந்த சீனு பார்க்கும் போதே அவ்வளவு பயங்கரமா இருந்தது. ஒரு வழியா போட்ல இருக்க அவரோட பொண்ணுக்கு சிபிஆர் பண்ணி ஹீரோ வந்து எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. ரொம்ப நேரம் முயற்சி பண்றாங்க, இந்த பொண்ணு எழுந்திருக்கவே இல்லை. இதை பார்த்து அவங்க ஒய்ஃபுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவரு இருந்தாலும் மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோவோட பொண்ணு எழுந்திருச்சிடுறாங்க. இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தப்பிச்சிட்டாங்க. ஃபைனலி அந்த போட்ல இருந்து அவங்க போகும்போது ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாமே, மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்க இருந்த மக்கள், அங்க கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாரையும் காப்பாத்துறாங்க. ஃபைனலா ஒரு படத்துல எண்டுல முடியும் போது அந்த என்னென்ன இதெல்லாம் நடந்தது, அந்த இடம் எல்லாம் எப்படி மோசமா இருக்கு அப்படிங்கறத காமிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் இம்பாக்டோட தத்ரூபமா அந்த இடம் ஃபுல்லா எப்படி டெஸ்ட்ராய் ஆயிடுக்கு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. இத நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஒய்ஃபும் இமோஷனல்
டென்ஷனா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த சான் பிரான்சிஸ்கோவை மறுபடியும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல இமோஷன்ஸ் அண்ட் சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துல கண்டிப்பா இருக்கு. அதை விட அந்த அலை வர சீனு, அந்த பில்டிங் வந்து டெஸ்ட்ராய் ஆகுற சீனு, இந்த மாதிரி ஒரு சீனும் பயங்கரமா பண்ணிடுப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பா டைம் கிடைச்சா இந்த படத்தை பார்க்காம விட்டுறாதீங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சினி ஜாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வெறித்தனமான படம் கிடைச்சா கண்டிப்பா பாப்பேன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.